ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி எப்படி செய்கிறது ரெசிப்பியை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம், 3 சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கின்னு நல்லா பீஸாக கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ பன்னீர் எடுத்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு அந்த பன்னீரை வந்துட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பன்னீர் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒரு சைடில் பக்கமாக வச்சுடுங்க. அடுத்து இன்னொரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேனை வச்சுட்டு பட்டர் ஒரு சைஸு கட் பண்ணிவிட்டு பேனில் போடுங்க. பட்டர் நல்லா கொஞ்சம் உருகி வந்த பிறகு கேஷ்யூ அதில் சேர்க்கணும். அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் அது வதங்கின பிறகு முந்திரி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு தக்காளியை வதக்கி எடுத்துக்கணும். அது கூடவே 1.5 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் நல்லா. இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு 6 காஞ்ச மிளகா வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா நம்ம மசாலா கிரேவி பண்ணும்பொழுது நம்ம மறுபடியும் மசாலா போடுவோம்ல, அதனால் 6 காஞ்ச மிளகா அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு அதை எடுத்து ஒரு பக்கம் சைடில் ஆற வச்சுக்கணும். அது ஆறத்துக்குள்ளே இந்த பன்னீரை வந்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்லைஸு க்யூப் கட் பண்ணி வச்சுக்கணும். பன்னீர் கட் பண்ணி தனியாக வச்சுட்ட பிறகு இது ஆற விடணும். இது ஆறத்துக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு எடுத்து நல்லா மாவு ஜலிச்சு வச்சுக்கணும். அது கூட உப்பு, ஓமம், கஸ்தூரி மேத்தி கையில் நல்லா கசக்கி போட்டுக்கணும்.
கஸ்தூரி மெத்தெல்லாம் நல்லா கையில் நசுக்கி போட்டுட்ட பிறகு நல்லா பிசைந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைந்து எடுத்த பிறகு அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இன்னும் நல்லா மெதுவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கையாலே 3 விரலில் நம்ம வந்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தாக்கா அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மாவு மெதுவாக ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு இந்த வதக்கி வச்ச மசாலையை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அரை ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூனு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கையிலே நல்லா கசக்கி கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதனோட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்த பிறகு நல்லா ஒரு வாட்டி கலக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பன்னீரை எடுத்து அதில் போட்டுடணும். பன்னீர் போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து நல்லா நம்மளுக்கு எவ்வளோ தேவை வேணும் அவ்வளோ நல்லா அது மேலே ஊற்றிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நொடியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடணும். குழம்பு ஆறி வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவை இந்த மாதிரி சைஸில் பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுக்கின்னு ரோல் பண்ணிவிட்டு சப்பாத்தியை நல்லா திரட்டி எடுத்துக்கணும். தவாவில் போட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துக்கணும். தவா நல்லா சூடு ஆன பிறகு சப்பாத்தியை போட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. சப்பாத்தி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்த பிறகு மேலே லைட்டாக ஒரு எண்ணெயை போட்டுட்டு சும்மா மேலே முன்னாடி பின்னாடி லைட்டாக எண்ணெயை விட்டுட்டு போட்டு எடுத்துடணும். இந்த பதத்துக்கு வர மாதிரி லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு நம்ம சப்பாத்தி எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு எண்ணெயை விட்டுட்டு திருப்பி எடுத்துக்கணும். பாருங்கள் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வாங்க சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம்.